ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி என்னென்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நல்லா பச்சை கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து கேரட் பொரியல் ரெசிபி தான், முட்டை போட்டு செய்ய போகிறோம். எப்படி ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கேரட் பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும். அதுக்காக நம்ம வந்து வெங்காயம் வதங்கையில் உப்பு போட்டுக்கலாம். கேரட் வந்து நான் வந்து பூ மாதிரி துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவி போடும்போது வேகிறதும் நல்லா ஈஸியாக டக்குன்னு வெந்துடும். நம்ம க்யூப் மாதிரி கட் பண்ணி போட்டால் வேக லேட் ஆகும். இப்போ வந்து இது தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி கிண்ட போகிறோம். பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இதே கலரில் சூப்பராக வெறும் கேரட் மட்டும் போட்டு நல்லா சூப்பரான ஒரு முட்டை பொரியல் மாதிரி சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கேரட் ரைஸ் மாதிரி எக் போட்டு உங்களுக்கு வேணும்னா முட்டை போட்டுக்கலாம், இல்லை வந்து முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சு கிண்டிக்கோங்க. அப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு அப்போ தான் நம்ம நல்லா அழகாக நல்லா வதங்கி வரும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு அரை பதம் நல்லாவே வெந்துருச்சு. கலர் கொஞ்சம் கூட மாறலை. இந்த இடத்துல வந்து நான் வந்து முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேங்காய் துருவல் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கலர் கொஞ்சம் கூட மாறாமல் நல்லா சூப்பரான அழகான கேரட் பொரியல். இதில் வந்து நான் வந்து மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சாம்பார் சாதம் ரசம் சாதத்து கூடலாம் சாப்பிடும்போது மிளகாய்த்தூள் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்லா சுருக்குன்னு இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மிளகாய்த்தூள் போடுறது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து தாளிக்கும் போது வரமிளகா இருக்குல்ல, அது போட்டு கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் காரத்துக்கு. இப்போ வந்து நான் வந்து இதில் 2 முட்டை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு முட்டை வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டாலும் சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டால் மிளகாத்தூள் போட வேணாம், வரமிளகா போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து இதில் 2 முட்டை யூஸ் பண்ணுறேன். முட்டையை போட்டோன்னே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து டக்குன்னு வந்து ஃபுல்லாகவே கிண்டிடக்கூடாது. நம்ம சும்மா லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்டு வந்து மூடி வச்சு நம்ம மூடிடணும். அப்போது அந்த முட்டை வந்து அங்கங்கே வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். முட்டையும் அந்த கேரட்டையும் சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு 2 செகண்ட் கூட போதும். மூடி வச்சு நம்ம ஓப்பன் பண்ணால் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இப்போ பாருங்கள் நல்லா முட்டை அங்கங்கே வெந்திருக்குல்ல. இதை நல்லா பெரட்டி விடும்போது அங்கங்கே நல்லா பெரட்டி விட்டு இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நல்லா அழகாக இருக்குல்ல. இந்த முட்டையும் கேரட்டும் வந்து நல்லா லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நல்லா சாதத்தை கிண்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது முட்டை போட்டு கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான சுவையான முட்டை கேரட் பொரியல் ரெசிபி சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கேரட் முட்டை பொரியல் ரெசிபி உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.